டான் டிவியினூடாக நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் ஏரம்பமூர்த்தி சுதர்சாகிய நான் பெருமகள் அடைகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் கற்கப் போகின்ற விடயம் திரிகோண கணிதம். கற்கப் போகின்ற விடயம் திரிகோண கணிதம் என்கின்ற அடிப்படை பௌதிகவியலாகும். திரிகோண கணிதம் என்பதை நாங்கள் அவதானித்து கொண்டால் ஏபிசி என்கின்ற முக்கோணி, இந்த ஏபிசி என்கின்ற முக்கோணியில் இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் சைன் தீட்டாவினுடைய பரிமாணம் சைன் தீட்டா என்பதனுடைய பரிமாணம் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்பதாகும். சைன் தீட்டா என்பது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்பதாகும். ஒரு செங்கோண முக்கோணியில் சைன் தீட்டா என்பது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கமாகும். அதே போல கோஸ்தீட்டா என்பது அயல் பக்கம் பிசியின் கீழ் செம்பக்கம் ஏசி என்பதாகும். கோஸ்தீட்டா என்பது அயல் பக்கம் பிசியின் கீழ் செம்பக்கம் ஏசி என்பதாகும். டான் தீட்டா என்பது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கமாகும். எதிர்பக்கம் ஏபியின் கீழ் அயல் பக்கம் ஏசி ஆகும். அயல் பக்கம் ஏபியின் கீழ் ஏசி. அயல் பக்கம் டான் தீட்டா என்பது அயல் பக்கம் ஏபி எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் பிசி ஆகும். அயல் பக்கம் பிசி என்பதாகும். டான் தீட்டா என்பது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் என்பதாகும். டான் தீட்டா என்பது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் பிசி என்பதாகும். எதிர்பக்கம் ஏபியின் கீழ் அயல் பக்கம் பிசி என்பதாகும். ஆகவே ஒரு செங்கோண முக்கோணியை கருதுவோமாக இருந்தால் அதில் சைன் தீட்டா என்பது எதிர்பக்கம் ஏபியின் கீழ் செம்பக்கம் ஏசி என்பதாகும். கொஸ்தீட்டா என்பது அயல் பக்கம் பிசியின் கீழ் செம்பக்கம் ஏசி என்பதாகும். டான் தீட்டா என்பது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் ஏபியின் கீழ் பிசி என்பதாகும். இதே போல 1/sin தீட்டா 1/cos தீட்டா 1/tan தீட்டா என்பதை அறிந்திருக்க வேண்டும். 1/sin தீட்டா என்பது cosec தீட்டா, 1/sin தீட்டா என்பது cosec தீட்டா, 1/cos தீட்டா sec தீட்டா, 1/tan தீட்டா cot தீட்டா என்பதாகும். cosec தீட்டா sec தீட்டா cot தீட்டா. cosec தீட்டா என்பது 1/sin தீட்டா என்பதாகும். 1/sin தீட்டா என்பதாகும். அதாவது சைன் தீட்டாவினுடைய தலைகீழ் பெருமானம் ஏசியின் கீழ் ஏபி என்பதாகும். கொசெக் தீட்டா என்பது 1/sin தீட்டா அதாவது செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் ஏசி என்பதாகும். அதே போல 1/sin cos தீட்டா sec தீட்டா என்பது 1/cos தீட்டா அதாவது cos தீட்டாவினுடைய தலைகீழ் பெருமானம் பிசியின் கீழ் ஏசியின் கீழ் பிசி என்பதாகும். cos தீட்டாவினுடைய தலைகீழ் பெருமானம் அண்டால் ஏசியின் கீழ் பிசி என்பதாகும். ஆகவே மாணவர்களே, கொசெக் தீட்டா என்பது 1/sin தீட்டா, சைன் தீட்டாவினுடைய தலைகீழ் பெருமானம் ஏசி/ஏபி செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் என்பதாகும். செக் தீட்டா என்பது 1/cos தீட்டாவினுடைய தலைகீழ் பெருமானம் ஏசியின் கீழ் பிசி என்பதாகும். இதே போல கொசெக் தீட்டா என்பது
cot theta என்பது மன்னிக்கவும் cot theta என்பது hot cot cot theta என்பது cot theta என்பது 1/tan theta ஆகும் 1/tan theta என்பது tan thetaவினுடைய தலைகீழ் பெருமானம் BC இன் கீழ் AB ஆகும் BC இன் கீழ் AB BC இன் கீழ் AB ஆகும் அயல் பக்கத்தின் கீழ் எதிர்ப்பக்கம் என்பதாகும் அயல் பக்கத்தின் கீழ் எதிர்ப்பக்கம் என்பதாகும் ஆகவே மாணவர்களே sin theta cos theta tan theta cosec theta sec theta hot theta என்பவற்றை மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும் sin theta என்பது எதிர்ப்பக்கத்தின் கீழ் சம்பக்கம் cot theta cos theta என்பது அயல் பக்கத்தின் கீழ் சம்பக்கம் tan theta என்பது எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் என்பதாகும் அவற்றினுடைய தலைகீழ் பெருமானங்களை அவதானித்தால் cosec theta என்பது 1/sin theta sin thetaவினுடைய தலைகீழ் பெருமானம் AC over AB sec theta என்பது 1/cos theta cos thetaவினுடைய தலைகீழ் பெருமானம் AC over AB AC over BC cot theta என்பது tan thetaவினுடைய தலைகீழ் பெருமானம் 1/tan theta BC over AB என்பதாகும் இதிலிருந்து மாணவர்களே நாங்கள் இந்த திரிகோண கணித சமன்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் திரிகோண கணித சமன்பாடுகளில் மிகவும் முக்கியமானது sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta சமன் 1 என்பதாகும் முதலாவது திரிகோண கணித சமன்பாடு sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta என்பது sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta சமன் 1 என்பதாகும் sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta சமன் 1 என்பதாகும் அதேபோல 1 plus tan square theta 1 plus tan square theta sec square theta 1 plus cot square theta cosec square theta இவ்வாறு சமன்பாடுகளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் 1 sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta சமன் 1 1 plus tan square theta sec square theta 1 plus cot square theta cosec square theta என்பதாகும் 1 plus sin square theta plus cos square theta 1 plus tan square theta sec square theta 1 plus cot square theta cosec square theta அடுத்ததாக மாணவர்களே sin 90 minus theta வினுடைய பெருமானம் என்ன sin 90 minus theta 90 minus theta 90 theta வினுடைய பெருமானம் cos theta என்பதாம் sin 90 minus theta cos theta cos 90 minus theta sin theta என்பதாம் sin 90 minus theta cos theta cos 90 minus theta sin theta என்பதாம் sin 90 minus theta cos theta cos 90 minus theta sin theta அதைவிட மாணவர்களே இந்த சில பெருமானங்கள் சில கோணங்களினுடைய பெருமானங்களை கணித்துக் கொள்ளுதல் பற்றி பார்ப்போம் சில கோணங்களை கணித்துக் கொள்ளுதல் sin 45 sin 30 போன்ற கோணங்களை எவ்வாறு நாங்கள் கணித்துக் கொள்ளலாம் அந்த வகையில் நாங்கள் உதாரணமாக 30 பாகை 60 பாகை உடைய ஒரு இருசமபக்கம் கோணி கோணியை நாங்கள் கருதினால் இருசமபக்கம் கோணி பக்கங்கள் ஒவ்வொன்றும் 2 உடையது 2 அலகு பக்கங்களை உடையதான ஒரு சமபக்கம் கோணியை நாங்கள் பெறுவோம் இதனுடைய ஒவ்வொரு கோணங்களும் 60 பாகையாக காணப்படும் இந்த உச்சியிலிருந்து நாங்கள் ஒரு செங்குத்தொன்றை நாங்கள் இடலாம்
செங்குத்தை இறுகிற போது இந்த ஒவ்வொரு கோணங்களும் 30 பாகையாக காணப்படும். 30 பாகை. ஆகவே 30 பாகை என்றால் இந்த ஒவ்வொரு நீளங்களும் 1 அலகுகளை உடையது. ஒவ்வொரு அலகுகளை உடையது. ஆகவே இது வர்க்கமூலம் 4. இது வர்க்கமூலம் 4 2 இது 1. ஆகவே பைதகரசன் தேற்றப்படி இந்த செங்கோணம் கோணியை நாங்கள் கருதினால் இந்த நீளம் வர்க்கமூலம் 3 ஆகும். இந்த நீளம் வர்க்கமூலம் 3 ஆகும். ஏன் வர்க்கமூலம் 3 என்றால் பைதகரசின் தேற்றப்படி இதனுடைய வர்க்கம் என்பது இதனுடைய வர்க்கம் சக இதனுடைய வர்க்கமாகும். ஆகவே மாணவர்களே இங்கு sin 30 இந்த முக்கோணியில் sin 30ஐ அவதானித்தால் sin 30 என்பது எதிர்ப்பக்கம் 1 கீழ் செம்பக்கம் 2 1 கீழ் 2. cos 30 என்பது அயல் பக்கம் √3 கீழ் செம்பக்கம் 2 அயல் பக்கம் √3 கீழ் செம்பக்கம் 2. tan 30 என்பது எதிர்ப்பக்கம் 1 கீழ் அயல் பக்கம் √3 1/√3 என்பதாகும். sin 30 என்பது இந்த செங்கோண முக்கோணியில் sin 30 என்பது 1 கீழ் செம்பக்கம் 2. cos 30 என்பது √3 கீழ் செம்பக்கம் 2. tan 30 என்பது எதிர்ப்பக்கம் 1 கீழ் அயல் பக்கம் √3 என்பதாகும். 1/√3. இவ்வாறு நாங்கள் சில கோணங்களினுடைய பெருமானங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த கோணம் 60 பாகை sin 60 என்பது எதிர்ப்பக்கம் √3 கீழ் செம்பக்கம் 2 √3/2. cos 60 என்பது அயல் பக்கம் 1 கீழ் 2 1/2. tan 60 என்பது எதிர்ப்பக்கம் √3 கீழ் அயல் பக்கம் 1 √3 கீழ் 1 √3. இவ்வாறு நாங்கள் சில கோணங்களை பெற்றுக்கொள்ளலாம். கோணங்களினுடைய பெருமானங்களை கண்டுகொள்ளலாம். அந்த வகையில் கோணங்களினுடைய பெருமானங்கள் சில கோணங்களினுடைய பெருமானங்களை மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் sin 0 sin 30 sin 30 பாகை அரை sin 45 பாகை sin 45 பாகை 1/2 sin 60 பாகை √3/2 sin 90 பாகை 1. சைனுடைய பெருமானங்களை அவதானித்தால் sin 0 sin 30 அரை sin 45 பாகை 1/2 sin 60 பாகை √3/2 sin 90 பாகை 1. அந்த வகையில் cos 0 1 cos 30 sin 60 இந்த பெருமானம் √3/2 cos 45 பாகை 1/2 cos 60 பாகை அரை cos 90 பாகை 0 என்பதா. cos 1 cos 30 √3/2 cos 45 1/2 cos 60 half cos 90 0 sin 0 sin 30 half sin 45 1/2 sin 60 √3/2
sin 91 cos 01 cos 30 root 3 by 2 cos 45 1 over root 2 cos 60 half cos 90 0 என்பதாம். sin எண்கள் cos tan theta என்பது sin theta எண்கள் cos theta, sin theta எண்கள் cos theta tan theta, tan theta என்பது sin theta எண்கள் cos theta, sin theta எண்கள் cos theta. tan 0 எவ்வளவு? sin 0 எண்கள் cos 0, sin 0 0 cos 0 1. ஆகவே பூஜ்ஜியத்தை எந்த இலக்கத்தால் பிரித்தாலும் பூஜ்ஜியம். tan 30 sin 30 எண்கள் cos 30, sin 30 எண்கள் cos 30, sin 30 half cos 30 root 3 by 2 1 over root 3. tan 45 sin 45 எண்கள் cos 45 1 over root 2 எண்கள் 1 over root 2 எண்கள் 1 over root 2 1. tan 60 sin 60 எண்கள் cos 60 sin 60 root 3 by 2 cos 60 half சுருக்கினால் root 3. இதே போல tan 90 sin 90 எண்கள் cos 90 sin 91 cos 90 0. ஒன்றை 0வினால் பிரிக்க வேண்டும். ஒரு இலக்கத்தை 0வினால் பிரித்தால் இன்ஃபினிட்டி, முடிவிலி. ஆகவே மாணவர்களே, tan theta sin theta எண்கள் cos theta, tan 0 0 எண்கள் 1 0, tan 30 sin 30 எண்கள் cos 30, sin 30 half cos 30 root 3 by 2, ஆகவே 1 over root 3. tan 45 sin 45 எண்கள் cos 45, sin 45 1 over root 2, cos 45 1 over root 2 1. tan 60 sin 60 எண்கள் cos 60, sin 60 root 3 by 2, cos 60 half, ஆகவே root 3. tan 90 1 over infinity 1 over 0 infinity. அதாவது tan 90 sin 90 எண்கள் cos 90, sin 91 cos 90 0 1 எண்கள் 0 infinity, முடிவிலி என்பதா. இதே போல மாணவர்களே, இந்த இலக்கங்களை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சில கோணங்களினுடைய பரிமாணங்களை மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமன்றி sin வளை cos வளைகளை மாணவர்கள் கீறக்கூடியதாக இருக்க வேண்டும். sin வளை sin theta versus theta வரைவு, sin theta versus theta வரைவு, sin theta versus theta வரைவு, thetaவுடன் sin theta மாறுபடுகின்ற வரைவு, அது ஒரு sin வளை, சைனுசாய்டல் கேர்வ். sin வளை என்போம். அதனுடைய பரிமாணம் sin வளை வாராமை. sin 0 0 sin 91 sin 180 0 sin 270 பாகை -1 sin 360 பாகை 0. இவ்வாறு சைனுசாய்டல் கேர்வ் அமை, சைனுசாய்டல் கர்வ் அமை. இது sin வளை எனப்படும். இதே போல cos theta versus theta வரைவு, cos theta versus theta வரைவை நாங்கள் வரையலாம். cos theta versus theta வரைவு, cos theta versus theta வரைவு, cos theta versus theta வரைவு, இது cos வளை எனப்படும். cos வளை என்பது இவ்வாறு அமையும். cosiனுடைய 0வினுடைய பரிமாணம் cos theta versus theta வரைவு,
cos theta versus theta வரைவு cos 0 1 cosiனுடைய 90 பெருமானம் 0 cosiனுடைய 180 minus 1 cosiனுடைய 180 minus 1 cos 270 0 இவ்வாறு வளையமை cos theta versus theta வரைவு cos theta versus theta வரைவு இவ்வாறு அமை மாணவர்களே இவ்வாறு tan theta versus theta வரைவு அமை tan theta versus theta வரைவை நாங்கள் வரையலாம் ஆகவே sin வளை sinusoidal curve sin வளை என்பது sinusoidal curve இந்த வடிவில் அமையும் cos வளை என்பது இந்த வடிவில் அமையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே sin 45 பாகையினுடைய பெருமானத்தை எவ்வாறு காண்பது sin 45 பாகையினுடைய பெருமானம் எவ்வாறு அமையும் sin 45 பாகை எவ்வாறு காண்பது ஒரு ஒன்று பக்கங்களாக உடைய ஒரு செங்கோணம் கோணியை நாங்கள் கருதினால் ஒன்றை பக்கங்களாக உடைய ஒரு செங்கோணம் கோணியை கருதினால் இந்த செங்கோணம் கோணியினுடைய செம்பக்கம் வர்க்கமூலம் 2 இந்த கோணம் 45 பாகை இது சமபக்கம் கோணி sin 45 பாகை நம் கோணியில sin 45 பாகை எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 1/2 cos 45 பாகை அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 1/2 tan 45 பாகை எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் 1/1 இவ்வாறு நாங்கள் ஒரு sin 45 பாகை cos 45 பாகை tan 45 பாகையினுடைய பெருமானங்களை அறியலாம். sin 45 பாகை எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 1/2 cos 45 பாகை அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 1/2 tan 45 பாகை எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் 1/1 இவ்வாறு நாங்கள் சில கோணங்களினுடைய பெருமானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் மாணவர்களே கற்கப் போகின்ற விடயம் வரைவுகளாகும். வரைவுகளை கற்பதற்கு முன்னர் சில கோணங்களினுடைய பெருமானங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நான் கூற இருக்கின்றேன். உதாரணமாக sin 135 பாகை கேட்டால் இது எவ்வாறு பெறுவது? நாங்கள் all silver teacups இது 0 இது 90 இது 180 இது 270 இது மீண்டும் 360 பாகை என நாங்கள் எழுதலாம். இது 0 இது 90 இது 180 இது 270 இது 360. இது ஒரு வட்டமாக இருந்தால் இதில் இருக்கின்ற இந்த முதலாம் கால் வட்டம் இதில் எல்லா கணியங்களும் பிளஸ் ஆகும். all are plus, sin plus, cos plus, tan plus எல்லாருமே இங்கு பிளஸ் ஆக இருக்கும். இங்கு sin மட்டும் பிளஸ், இரண்டாம் கால் வட்டம் sin மட்டும் பிளஸ்,
மூன்றாம் கால்வட்டம் cos மட்டம் பிளஸ் மன்னிக்கவும் மூன்றாம் கால்வட்டம் tan மட்டம் பிளஸ் tan மட்டம் பிளஸ் நான்காம் கால்வட்டம் cos மட்டம் பிளஸ் all silver teacups என்று நாங்கள் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த கோணங்களை 4 கால்வட்டங்களாக நாங்கள் பிரித்தால் முதலாம் கால்வட்டம் sin cos tan பிளஸ் இரண்டாம் கால்வட்டம் sin மட்டம் பிளஸ் மூன்றாம் கால்வட்டம் cos tan மட்டம் பிளஸ் நான்காம் கால்வட்டம் cos மட்டம் பிளஸ் என்பதாம். உதாரணமாக 0வில் இருந்து 90 பாகை வரையான கோணங்களுக்கு எல்லா கோணங்களும் பிளஸ் பெருமானங்களை எடுக்கும். 0வில் இருந்து 90 பாகை வரையான கோணங்களில் எல்லா sin cos tan எல்லாமே பிளஸ் பெருமானங்களை எடுக்கும். இரண்டாம் கால்வட்டம் அவ்வாறு அமையாது. இரண்டாம் கால்வட்டம் சைனுக்கு மட்டும் பிளஸ் பெருமானங்களை எடுக்கும், cos tan என்பன மைனஸ் பெருமானங்களை எடுக்கும். மூன்றாம் கால்வட்டம் 180 பாகையில் இருந்து 270 பாகை வரையான கோணங்களில் tan மட்டும் பிளஸ் பெருமானத்தை எடுக்கும், மற்றவை மைனஸ் பெருமானங்களை எடுக்கும். நான்காம் கால்வட்டம் என்கின்ற 270 இருந்து 360 பாகை வரையான கோணங்களில் cos மட்டும் பிளஸ் பெருமானங்களை எடுக்க, ஏனையவை மைனஸ் பெருமானங்களை எடுக்கும். நாங்கள் கோணங்களை 4 கால்வட்டங்களாக பிரிக்கலாம். ஆல் எல்லாரும் பிளஸ், sin மட்டம் பிளஸ், tan மட்டம் பிளஸ், cos மட்டம் பிளஸ். 0ல் இருந்து 90 பாகை வரை எல்லா கோணங்களும் பிளஸ் பெருமானத்தை எடுக்கும். 90 பாகையில் இருந்து 180 பாகை வரை sin மட்டம் பிளஸ் பெருமானத்தை எடுக்கும். 180 இருந்து 270 பாகை வரை tan மட்டம் பிளஸ் பெருமானத்தை எடுக்கும். 270 இருந்து 360 வரை cos மட்டம் பிளஸ் பெருமானத்தை எடுக்கும். ஆகவே sin 135 பாகையினுடைய பெருமானம் யாது? sin 135 பாகை என்பது sin 90 சக 45 பாகை என எழுதலாம், அல்லது sin 180 சக 45 பாகை என எழுதலாம். அதாவது நீங்கள் கோணங்களை ஒன்றில் இந்த கோட்டுடன் இணைத்தெழுதுங்கள் அல்லது இந்த கோட்டுடன் இணைத்தெழுதுங்கள். sin 135 பாகை என்பது இரண்டாம் கால்வட்டமாகும். sin 135 பாகை என்பது இரண்டாம் கால்வட்ட பெருமானமாகும். அதை 90 சக 45 அல்லது 180 சக 45 என எழுதலாம். 180 சக 45 என எழுதலாம். sin 135 பாகை என்பது இரண்டாம் கால்வட்டத்திற்குரிய பெருமானமாகும். அதாவது 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடைப்பட்ட கோணமாகும். அதனை sin 90 சக 45 அல்லது 180 சக 45 என எழுதுங்கள். 90ஓடோ 270உடனோ 90உடனோ அல்லது 270உடனோ ஒரு கோணம் வருமாயின், 90ஓடோ 270ஓடோ ஒரு கோணம் வருமாயின் sin cos ஆகும், cos sin ஆகும், tan cot ஆகும், cot tan ஆகும். 90 பாகையுடன் அல்லது 270 பாகையுடன் ஒரு கோணம் கூட்டுப்பட்டோ கழிப்பட்டோ வருமாயின் sin cos ஆகும், cos sin ஆகும், tan cot ஆகும், cot tan ஆகும். 0 அல்லது 180 பாகையுடன் ஒரு கோணம் வருமாயின் இந்த கோடு இது 0 பாகை அல்லது 360 பாகை என எழுதுவோம். இந்த கோடு 0 பாகை அல்லது 360 பாகைக்குரிய கோடாகும்.
180 பாகையுடன் அல்லது 360 பாகையுடன் ஒரு கோணம் கூட்டுப்பட்டோ அல்லது கழிவட்டோ வருமாயின் சைன் சைன் தான், காஸ் காஸ் தான், டேன் டேன் தான். சைன் தான், காஸ் காஸ் தான், டேன் டேன் தான். இந்த கோட்டுடன் 180 அல்லது 360 ஒரு கோணம் கழிவட்டோ அல்லது கூட்டுப்பட்டோ வருமாயின் சைன் சைன் தான், காஸ் காஸ் தான், டேன் டேன் தான், கோட் கோட் தான். ஆகவே மாணவர்களே, சைன் 90 - 45 பாகை, சைன் 90 - 45 பாகை என சைன் 135 பாகையை எழுதலாம். இது இரண்டாம் கால்வட்டத்துக்குரிய பரிமாணமாகும். ஆகவே 90 கோணம் பெறுவதனால் சைன் கோசாகும். 45 பாகையை அப்படியே எழுதுவோம். அப்படியே 45 பாகையை எழுது. இரண்டாம் கால்வட்டம் சைனுக்கு பிளஸ் ஆகும். ஆகவே ஒரு பிளஸ் போடும். கோஸ் 45 பாகையினுடைய பரிமாணம் என்ன? 1/√2. இதுதான் சைன் 135 பாகையினுடைய பரிமாணமாகும். அல்லது சைன் 180 - 45 பாகை, சைன் 180 - 45 பாகை என நினைக்கலாம். அண்டால் 180 ஒரு கோணம் வந்தால் சைன் சைன் தான், கோஸ் கோஸ் தான், டேன் டேன் தான். ஆகவே சைன் 45 பாகையை நேரே எழுதுவோம். 45 பாகையை நேரே எழுதலாம். அப்ப சைன் 45 பாகை, சைன் 45 பாகை, இது இரண்டாம் கால்வட்டம் சைனுக்கு பிளஸ். ஆகவே சைன் 45 பாகை 1/2 என்பதாகும். இவ்வாறு சைன் 120 பாகை, சைன் 120 பாகையினுடைய பரிமாணம் என்ன? சைன் 120 பாகையினுடைய பரிமாணம் என்ன என்று கேட்டால், சைன் 120 பாகை, சைன் 120 பாகை, இதை சைன் 90 பாகை சக 30 பாகை, சைன் 90 சக 30 அல்லது சைன் 180 சக 60 என எழுது. 60 என எழுதலாம். சைன் 120 பாகை இரண்டாம் கால்வட்டத்துக்குரிய கோணமாகும். இதை 90 சக 30 அல்லது 180 சக 60 என எழுதலாம். இந்த 90 சக 30 அவதானித்தால் 90 ஒரு கோணம் வந்தால் சைன் கோஸ் ஆகும். இந்த 30 பாகையை அவ்வாறே எழுதலாம். சைன் இரண்டாம் கால்வட்டம் பிளஸ், இரண்டாம் கால்வட்டம் சைனுக்கு பிளஸ். ஆகவே கோஸ் 30, கோஸ் 30, கோஸ் 30 √3/2. அல்லது சைன் 180 சக 60 அவதானித்தால் 180 ஒரு கோணம் வந்தால் சைன் சைன் தான். அப்ப சைன் அந்த கோணம் 60, இரண்டாம் கால்வட்டத்துக்கு சைன் பிளஸ், அப்ப √3/2, சைன் 60 √3/2. இவ்வாறு நாங்கள் கோணங்களை அளந்து கொள்ளலாம். இதே போல மாணவர்களே, கோஸ் 120 பாகை, கோஸ் 120 பாகை எவ்வளவு? கோஸ் 120 பாகை எவ்வளவு? கோஸ் 120 பாகை என்றால் எவ்வளவு? 120 பாகை என்பது இரண்டாம் கால்வட்டமாகும். 120 பாகை என்பது கோஸ் 120 பாகை, கோஸ் 120 பாகை, கோஸ் 90 சக 30 அல்லது கோஸ் 180 சக 60 என எழுதலாம். 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 இதை மாணவர்கள் கவனித்துக் கொள்ளவும்.
120 பாகை என்பது முதலாம் இரண்டாம் கால்வட்டத்துக்குரியது. cos 90 cos 90 90ஓட ஒரு கோணம் வந்தால் 90ஓட cos வந்தால் sin 90ஓட வந்தா sin கோணத்தை அப்படியே எழுது 30 பாகை 90ஓட cos வருகிறது. அப்ப cos 90ஓட வாரபடியா sin 30 பாகை அப்படியே எழுது. இரண்டாம் கால்வட்டம் சைனுக்கு மட்டும் பிளஸ், அப்ப cosக்கு மைனஸ், அப்ப மைனஸ் ஒன்று போடும். மைனஸ் sin 30 half. இதுதான் விடை. sin 30 மைனஸ் half. cos 120 cos 120 பாகை மைனஸ் half என்பதாகும். அல்லது இன்னொரு மாணவன் இவ்வாறு செய்து கொள்ளலாம். cos 120 பாகை cos 180 பாகை 60 பாகை என எழுதலாம். இரண்டாம் கால்வட்ட பிரமாணம் ஆவே மைனஸ் 180ஓட ஒரு கோணம் cos வந்தால் அது cos தான். 180ஓட வந்தால் sin தான், cos தான், tan தான். ஆவே cos இந்த 60 பாகை அப்படியே எழுது. மைனஸ் cos 30 cos 60 √3/2 சாரி cos 60 half அப்ப மைனஸ் half cos 60 மைனஸ் half. அவ்வாறு இதனுடைய வருமானங்களை இரண்டு வழிகளில் பெற்றுக்கொள்ளலாம். cos 135 பாகை cos 135 பாகை என்றால் எவ்வாறு வருவது? cos 135 பாகை 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 என்பது cos 90 சக 45 பாகை cos 90 சக 45 என மாணவன் எழுதலாம். cos 90 சக 45 90ஓட ஒரு கோணம் வந்தால் sin cos ஆகும், cosine ஆகும், tan கொட்டாகும், கொட்டான் ஆகும். இங்கு cos sin ஆகும். இந்த 45 பாகையை அவ்வாறே எழுதலாம். இரண்டாம் கால்வட்டத்தில் cos மைனஸ் ஆகவே மைனஸ் sin 45 1/2 ஆகவே இதனுடைய விடை மைனஸ் 1/2 என்பதாகும். cos 135 பாகையை 180/45 எனவும் எழுதலாம். 180/45 என எழுதினால் 180/45 எனவும் எழுதலாம். cos 135 பாகை cos 135 பாகை என்பதை மாணவன் 180/45 பாகை எனவும் எழுதலாம். 180 பாகை 45 பாகை எனவும் எழுதலாம். 180உடன் cos வந்தால் அது cos, அதில் மாற்றம் ஏற்படாது. cos தான், sin தான், tan தான். 45 பாகையை அவ்வாறே எழுதுங்கள். இரண்டாம் கால்வட்டத்துக்கு cos மைனஸ், அப்ப மைனஸ் cos 45 1/2 என்பதாகும். ஆகவே விடை மைனஸ் 1/2 என்பதாகும். அதே போல tan 60 வருமானம் tan 60 என்பது tan 60 வருமானம் √3 tan 60 வருமானம் √3 ஆகவே tan 150 எவ்வளவு? tan 150 எவ்வளவு? tan 180 பாகை எவ்வளவு?
tan 180 பாகை எவ்வளவு? tan 150 பாகை எவ்வளவு? tan இதை tan 90/60 பாகை என எழுதலாம், அல்லது tan 180 பாகை -30 பாகை எனவும் எழுதலாம். 90/60 என எழுதினால் tan கொட்டாகும். இரண்டாம் கால்வட்டம் tan -60 நேரே எழுதுங்கள். -1/cot 60 1/tan 60 என்பதாகும். -1/tan 60 1/√3 tan 60 √3 அப்போ -1/√3 என்பதாகும். -1/√3 என்பதாகும். அதே போல tan 180/30 எடுத்துக்கொண்டால் tan 180 வந்தால் tan 30 நேரே எழுதுங்கள். -tan 30 என எழுதலாம். -tan 30 என எழுதலாம். -tan 30 என எழுதலாம். -tan 30 -tan 30 -tan 30 tan 30 √3 -tan 30 tan 30 என்பது 1/√3 tan 30 என்பது 1/√3 ஆகவே -1/√3 என்பதாகும். மாணவர்களே, இதனை விளங்கிக் கொள்ளுங்கள். tan 150 என்பது tan 90/60 அல்லது tan 180/30 என எழுதலாம். tan 180/30 கருதினால் 180 tan வந்தால் tan தான். 30 பாகையை அவ்வாறே எழுதுங்கள். இரண்டாம் கால்வட்டம் சைனுக்கு மட்டும் பிளஸ், இரண்டாம் கால்வட்டம் சைனுக்கு மட்டும் பிளஸ், ஆகவே டேனுக்கு மைனஸ், tan 30 1/√3 அப்போ -1/√3 என்பதாகும். இதே வருமானத்தை tan 90/60 என எழுதலாம். 90 ஒரு கோணம் வந்தால் tan கொட்டாகும். இரண்டாம் கால்வட்டம் டேனுக்கு மைனஸ், ஆகவே -cot. இந்த 60ஐ அவ்வாறே எழுதுங்கள். -1/cot 60 என்பது 1/tan 60, ஆகவே -1/tan 60 √3 -1/√3 என்பதாகும். ஆகவே மாணவர்களே, இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு கோணங்களினுடைய பெருமானங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு நாங்கள் இந்த ஓல் சில்வர் டீ கப்ஸ் என்கின்ற 4 கால்வட்டங்களை பயன்படுத்தி பெருமானங்களை காணக்கூடியவாறு இருக்க வேண்டும். இது பௌதிகவியலில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்களே, நான் இன்றைய வகுப்பில் இதனை முடித்துக் கொள்கின்றேன். இதனுடைய மீதியை நாங்கள் அடுத்த வகுப்பில் தெளிவாக கற்றுக்கொள்வோம். அந்த வகையில் டான் டிவி நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.